சுருக்கமாவே நான் அதை உங்களுக்கு சொல்றேன். கடோபனிஷதம் அப்படிங்கிற ஒரு அழகான நூல்ல நமக்கு பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தீபம் அப்படிங்கிறது இந்த பரணி தீபம். நசிகேதன் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையோடு தொடர்பு பட்டது இந்த பரணி தீபம். நசிகேதனுடைய தந்தை ஒரு வேள்வி செய்கிற போது அந்த வேள்வியில எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவர்களும் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிற. அப்ப இந்த நசிகேதன் எல்லாருக்கும் தூக்கி இப்படி எல்லாத்தையும் கொடுத்துடுறீங்களே, என்னையும் உடவா கொடுத்துருவீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆமா உன்னையும் கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். யாருக்குதான் என்ன கொடுக்க போறீங்க? யமனுக்கு உன்னை கொடுத்துடுறேன் அப்படின்னு யமனுக்கு தன்னுடைய மகனை உயிரோடு தந்து விடுகிறார். அவர் நேரா எங்க போறார்? யமலோகத்துக்கு போறார். யமலோகத்துக்கு உயிரோடு போனவர் சும்மா இருப்பாரா? யமன் கிட்ட கேள்வியா கேட்கிறார். எங்க அப்பா கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நான் இங்க வந்துட்டேன், ஆனா இங்க வந்து பார்த்தா எவ்வளவு துன்பங்களை மக்கள் அனுபவிக்கிறாங்க, கீழையும் துன்பம் மேல வந்தாலும் துன்பமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு யமதர்மராஜா கிட்ட கேட்கிறார். யமன் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் பயம்தான், ஆனா அவரை யமதர்மராஜா அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் பயம் குறையுது இல்லையா? அந்த யமதர்மராஜாவினுடைய உலகத்துல நடக்கிற செயல்கள் எல்லாம் நம்ம பார்க்கிற போதோ படிக்கிற போதோ இன்னும் பயம் அதிகரிச்சிடும். அப்ப இவர் இதை பார்த்தா எவ்வளவு பயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுட்டு யமன் கிட்டையே கேட்கிறார், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப யமதர்மராஜா தர்மங்கள் என்ன அப்படிங்கறத அவருக்கு எடுத்துரைக்கிறார். இங்க பாருப்பா, இவங்கெல்லாம் இங்க இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் கீழே என்னென்ன பாவம் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியாதுன்னு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறத அவருக்கு காட்டுறார். பாரு, இவர் என்னென்ன பண்ணியிருக்கிறார், உணவுல எவ்வளவு கலப்படம் பண்ணியிருக்கிறார், அடுத்தவனை எப்படி ஏமாத்தி இருக்கிறார், உயிர்களை எப்படி சித்திரவதை பண்ணியிருக்கிறார், எப்படி தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறார் அப்படிங்கறதையெல்லாம் படம் போட்டு காட்டுறார். இதை பார்த்த உடனே அவர் சொல்றார், எல்லாம் சரிதான், ஆனா மனிதர்களுக்கு இப்படி எல்லாம் செய்தால் அதற்கு எதிர்விளைவுகள் இப்படி இருக்கும் என்பது தெரியாதே, தெரியாமல் பலரும் தவறு செய்கிறார்களே. உன்ன தப்பு அப்படின்னா அந்த தப்புக்கு ஒரு தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருந்தா மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்களே. அப்போ மனிதர்களுக்கு இதை சொல்லணுமே அப்படின்னா சொல்லுதே. நிறைய புராணங்கள் சொல்லுது, நிறைய இதிகாசங்கள் சொல்லுது, நிறைய பெரியவங்க சொல்றாங்க, ஆனா இத மனிதர்கள் கேட்கறது இல்லையே, ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிக்கிறது இல்லையே அப்படின்னு யமனும் பதில் சொல்றார். எல்லாம் சரிதான், ஆனா நீங்க தர்மராஜா இல்லையா? இந்த யமன்ற பேரை கொஞ்சம் மறந்துருங்களேன், தர்மராஜா அப்படிங்கிற பேரோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்களை போன்ற எளிமையான மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். இந்த யம வாதனையிலிருந்து நாங்க மீள்வதற்கும், வாழும்போது எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும், நல்லபடியா எங்களுடைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது யமதர்மராஜா நிறைய விஷயங்களை சொல்ற. இந்த வழிபாடு செய்யுங்க, வாழும்போது இந்த குணங்களோடு இருங்க, மனிதர்களோடு இப்படி பழகுங்க, இப்படி உதவி பண்ணுங்கன்னு நிறைய சொல்றார். அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் அன்று யார் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அவர்களினுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் மேல் உலகத்துல உண்டான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விஷயமா யமதர்மராஜா சொல்றார். இதையெல்லாம் கேட்டவர் என்ன பண்றாரு? எனக்கு அனுமதி கொடுங்க, நான் பூலோகத்துக்கு போறேன், நீங்க சொன்ன இந்த விஷயத்த எல்லாம் மக்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு யமதர்மராஜனுடைய அனுமதியை பெற்று அவர் இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் சொன்ன பிறகுதான் மக்களுக்கும் தெரிகிறது, ஓ இப்படியெல்லாம் நாம வாழணும் போல இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த பரணி தீபம் என்கின்ற ஒரு அழகான தீபம்.